பிரைஸ் த லார்ட் இயேசுவின் நாமத்தில் உங்களை யாவரும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் விசேஷமாக இந்த வீடியோ பதிவு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஆட்களுக்காக நான் இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். ஒரு முக்கியமான காரியம் என்னுடைய ஊழிய பயணத்தில் நான் கடந்து போகும் பொழுது நான் பார்த்து அனுபவித்த சில காரியங்கள் என் மனதை ரொம்பவும் நோகடித்தது. என்ன ரொம்ப ஒரு யோசிக்க வைத்த ஒரு சில காரியங்களை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். இந்த காரியம் சபை ஜனங்களுக்குள்ளேயும் இருக்குது இந்த ஆதங்கம். ஆனால் எப்படி அதை வெளிப்படுத்துறதுன்னு நீங்க தெரியாம இருக்கலாம். ஆனாலும் சில ஊழியக்காரர்களுக்காக விசேஷமாக இந்த வீடியோ நான் சொல்லுகிறேன். முக்கியமாக இந்த ஊழிய பயணத்துல நீங்க இந்த சர்ச் மினிஸ்ட்ரி நடத்துறீங்க அப்படின்னாக்கா, நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நீங்க செய்கிற இந்த ஊழியம் கர்த்தர் உங்களை அழைத்தார். The Lord has called you to do this ministry. அப்ப இந்த ஊழியத்துல அநேக தேவைகள் இருக்கலாம். அநேக பண தேவைகள் இருக்கலாம். அதுக்கெல்லாம் நீங்க சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இயேசுவின் சமூகத்துல தான். சபைக்கு நிறைய தேவைகள் இருக்கலாம். மலை போல தேவைகள் காணப்பட்டாலும், நீங்களும் சபை ஜனங்களும் இணைந்து முழங்காலிட்டு கர்த்தர் சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது, நிச்சயமாய் பரலோகத்திலே தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்டு அதற்கான பதில்களை நிச்சயமாக கொண்டு வருவார். அதனுடைய தேவைகளை சந்திப்பார். ஆனால் நான் பார்த்த சில ஊழியங்கள்ல என்ன அப்படியே ஆ, யோசிக்க வச்ச சில காரியங்கள், நான் அப்படியே அதிர்ச்சியாவன சில காரியங்கள் என்ன தெரியுமா? ஒவ்வொரு தடவை சபையில இருக்கிற தேவைகளை பார்க்கும் பொழுது, சபை ஜனங்களை நம்பி இருக்கிறாங்க ஊழியக்காரர்கள். சபை ஜனங்களுடைய பணத்தை நம்பி இருக்கிறாங்க ஊழியக்காரர்கள். இது மிகவும் ஒரு தவறான காரியம். நீங்க சபை ஊழியத்தை நடத்துறீங்க அப்படின்னாக்கா, நீங்க கர்த்தரை நம்பி நடத்திட்டு இருக்கிறீங்களா? அல்லது தேவ ஜனங்களை நம்பி நடத்திட்டு இருக்கிறீங்களா? சபையில பென்ட்ரியில சாப்பாட்டு முடியுது, பிஸ்கட் முடியுது, தேத்தண்ணி முடியுது. அது கூட சபையினால வாங்கி கொடுக்க முடியல. அது கூட ஜனங்கள்ட்ட ஸ்பான்சர் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அது கூட ஜனங்கள்ட்ட பணத்தை கேட்டு தான் பென்ட்ரியோட தேவைகளை சந்திக்கணுமா? ஒரு சபைக்கு வருகிற காணிக்க தசம பாகத்தை வைத்து ஏங்க ஒரு சபையில நீங்க ஒரு பென்ட்ரியில ஒரு சாப்பாடு கூட வாங்கி ப்ரிப்பேர் பண்ண முடியாதா? அது கூட சபை ஜனங்கள்ட்ட தான் நீங்க காசை வாங்கணுமா? சபைக்கு மோப்பு வாங்குறதுக்கு ஜனங்க காசு, சபைக்கு ஒரு கூட்டமாறு வாங்குறதுக்கு ஜனங்கள் காசு, ஜனங்கள்ட்ட டொனேஷன், ஜனங்கள்ட்ட காசு கேட்டுக்கிட்டு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களே, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? சர்ச்சை தான் நடத்துறீங்களா? அல்லது ஏதாவது ஹோமம் நடத்திட்டு இருக்கிறீங்களா? ஒரு ஊழியக்காரனாக இருந்து நீங்க ஜெபித்து கர்த்தர் சமூகத்துல காரியங்களை பெற்றுக்கொள்ளணும். அதுதான் உங்களுடைய